ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான எக் கிரேவி பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரைஸ், சப்பாத்தி, பராட்டா, இட்லி, தோசை, அப்பம் எல்லாத்துக்குமே வாங்க பார்க்கலாம். அப்படி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு அடிகனமான கடாயில் ஒரு கரண்டி பட்டரும் ஒரு கரண்டி எண்ணெய் சூடு பண்ணி அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் விட்டு பாயில் பண்ணி வச்ச ஒரு 8 எக்கை நம்ம இதில் இறக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். இப்போ 8 எக்குக்குள்ளே குவான்டிட்டி நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா கோல்டன் கலர். எப்போவுமே எக்கு இந்த மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் சைடில் வச்சுக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு 1/4 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2 இதெல்லாம் போட்டு அதே ஆயிலில் தாளிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியை வெட்டி அதை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி குழம்பு மிளகாய் பொடி, நம்ம வீட்டுக்கு குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மிளகாய் பொடி ஒரு கரண்டி, மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய், 50 கிராம் கேஷ்யூ நட், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும் வேணும்டா நீங்கள் இன்னும் 50 கிராம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட. இதெல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் 1/2 லிட்டர் போல் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால், வீட்டில் நம்ம தேங்காய் பால் எடுக்க முடியாது, தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணால், இல்லாட்டி கடையிலலாம் கிடைக்கிது மேகி கோகோனட் மில்க்னு, மேகி நிறைய பிராண்டில் இருக்குது, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வறுத்து வச்ச எக்கெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி, பராட்டா, தோசை, இட்லி, ரைஸ் எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.